தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட உடல்நிலை குறித்து பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டு வருது. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் கொளத்தூர் தொகுதியிலேருந்து பேசுகிறோம். சிஎம் தொகுதி 69வது மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் நான். நாங்கள் இப்போ எங்கள் தலைவருடைய இறந்த நாளை முன்னிட்டு துக்கத்துக்கோசம் நாங்கள் வந்தோம். எங்கள் தலைவர் எல்லாரும் பார்த்தோம். சந்தோஷமாக இருக்குது அவர் சமாதியை பார்த்ததுனால. கலைஞர் அவர்களை எந்த அளவுக்கு நினைச்சு பார்க்குறீங்க? அவரோட செய்த திட்டங்கள்லாம் அவர் 6 வருஷத்துக்கு முன்னதுலேருந்து நாங்கள் சின்னதுலேருந்து எங்களுக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து கலைஞர்னால் ரொம்ப இஷ்டம். எங்கள் குடும்பம்லாம் அந்த கட்சி தான். எங்களுக்கு புத்தி தெரிஞ்சு இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கும் முடியலனா கூட அந்த கட்சியில் தான் எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. அதுமாதிரி நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்குகிறோம். இந்திய அரசியலில் ஒரு மூத்த தலைவர், மாமனிதர், கை ரிக்ஷா உழைச்சார். ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள், நல்ல திட்டங்கள். அவர் பேரறிஞர் அண்ணா பெரியார் இல்லைன்னா இந்த மண்ணை ரொம்ப சிரமம். சில தீண்டாமை இதெல்லாம் ஒழிச்சதில் கலைஞருக்கு ரொம்ப பங்கு உண்டு. கலைஞர்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா மக்கள், தமிழ் மக்கள்னா திமுக, திமுகனா திராவிடம். முதலமைச்சர் இப்போ இருக்கிறாருன்றதோட இப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு தொகுதி இல்லைங்க, இந்த 234 தொகுதியிலையும் அவர் பண்ணனால தான் நம்மளோட இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கே 40க்கு 40 நாங்கள் வெற்றி காணோம். நல்லா நினச்சி பார்க்குறோம். நல்லா செய்கிறாங்க, மக்களுக்கு செஞ்சாங்க, சேவை செஞ்சாங்க. எல்லாம் அவங்க இருந்த வரைக்கும் எல்லா மக்களும் சந்தோஷமாகவே இருந்தாங்க. அதே மாதிரி மீண்டும் பெண்களுக்கு இந்த ஆட்சி வளர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் கலைஞர் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஆட்சியோட நல்ல ஆட்சி, நல்ல முதல்வர், நல்ல சிறப்பான திட்டங்கள். அதை பார்க்கறதுக்காண்டி தான் எனக்கு அம்மா ஐயா இடத்துக்கு வந்தேன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுகா நல்லாம்பிள்ளை ஊராட்சியிலேருந்து வந்திருக்கேன். கட்சியில் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இப்போ முன்னாடி ஏடிமிக்கில் கிளைச்செயலாளராக இருந்தேன். அம்மா இறந்தாங்க, அது இளைச்செயலாளர் பதவி விட்டுட்டு திமுக உறுப்பினர் கட்ட போர்டு வாங்கிட்டேன். அந்த ஒரு சந்தோஷக்காண்டி பார்க்க வந்தேன். கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு அரசியல் மாறிடுச்சு, தமிழ்நாட்டு அரசியல் வீணாக போயிடுச்சு, தமிழக மக்களோட முன்னேற்றத்துக்கு அவர் எதுவுமே செய்யலைன்னு சீமான் குற்றம் சொல்கிறாரு. அது வீணாக போனவனுங்க சொல்கிற வார்த்தை. அது ஒரு வாட்டி ஒருத்தருக்கு சொல்லலாம் சார், அடிக்கடி பேசுகிறாங்க. அதாவது சும்மா நானும் இருக்கிறேன்னு வந்து அப்பப்போ காட்டுறவங்களுக்குலாம் பேசணுன்ற அவசியம் இல்லைல்ல. எங்கள் தலைவர் பேசினார்னா ஒரு வார்த்தை பேசிட்டு அதோட நிறுத்திடுறாரு. எதுக்காக? செயலில் மட்டும்தான் அவரோட இருக்கும். என்றைக்குமே அவரது பேச்சில் இருந்தனால செயலில் அவர் காட்டுறாரு. சீமான் சார் எந்த இதில் அவர் செயல் காட்டுறாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். தயவுசெய்து சொல்கிறேன், நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த சீமானு இந்த மாதிரி ஆளுங்களுடைய பேச்செல்லாம் பேசி என்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்கள கண்டுக்காமல் விட்டுருங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. அவங்க ஏன்னா பத்திரிகை துறையில் சில பேர் அவங்கள போய் பேட்டி எடுத்து இந்த அண்ணாமலை, சீமான் இவங்கெல்லாம் உபயோகம் இல்லாதவனுங்க இது சமுதாயத்துக்கு. அது சீமா ரொம்ப அசிங்கமாக பேசக்கூடியவர். அவெல்லாம் அவர் மேலாம் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அண்ணாமலை இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு நான் பேசலைன்னு சொல்லுவார். இது பிஜேபியோடைய கொள்கையில் ஏதோ ஒன்று. அது பாரதிய ஜனதா கட்சி பாலியல் ஜல்சா கட்சி. இருக்கிற அயோக்கிய பையன் ஜெயிலில் இருக்கிறவங்களாம் பிஜேபியில் இருக்கிறான். திமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு போயிட்டாங்க சார். அது எங்கள் தலைவர் முத்தமிழருங்க டாக்டர் கலைஞரையும் சொன்னாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் எங்கள் சின்னவர் வந்திருக்காரு. அவர் கூட பலமாக நின்று தோள் கொடுத்து நாங்கள் அவரை தூக்கி எங்கே நிறுத்த வைக்கணுமோ அங்கே நிறுத்துவோம். எங்கள் திராவிட கருத்தை அழிக்கணும்னு நினச்சி வந்தாங்கன்னா அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. விஜயகாந்தோட மனைவி இருக்காங்கல்ல பிரேமலதா, அவங்க சொல்றாங்க இப்ப இருக்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அதை பாத்தீங்களா? அவங்க சொன்னாங்க அவங்க பார்த்துனா இருக்கிறாங்க அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்போ கூட கம்பீரமாக தான் போகிறாரு. எங்கேயும் அவர் சோர்ந்து போய் நிற்கல. தயவுசெய்து நான் பிரேமலதாக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, திமுக கட்சிக்காரன்ற முறையில் நாவடக்கம் தேவை. உங்கள் வேலை வரைக்கும் நீங்கள் பார்த்து போயிடுங்க. தேவையில்லாமல் ஒரு மாமனிதன், இந்திய அரசியலில் ஒரு கிங் மேக்கர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவரை பற்றி பேசுறதுக்குலாம் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் அருகதை கிடையாதுங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. தயவுசெய்து மாதிரி தவறான விமர்சனம்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் கட்சிக்காரங்க நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்துடும். அப்பட்டமான பொய் அது. தளபதி நல்ல ஆரோக்கியத்துடன் நலமுடன் இருக்கிறார். அவருடைய பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலை முதல் மாலை இரவு தூங்குகிற வரைக்கும் தமிழக மக்களுக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த நோய் நொடியும் இல்லை. அவர் நன்றாக இருக்கிறார். பொய்யையே தனது கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், அதன் தலைவரை பற்றி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். அது இல்லாத இந்த வதந்தியெல்லாம் பரப்புறவங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்கணும். அவர் நம்மளோட தலைவர் சமாதி வரைக்கும் எப்படி 3 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும், கம்மி இருக்காதுல்ல.
இந்த 3 கிலோமீட்டருக்கு அவர் நடந்தே வராருன்னா அப்போ அவரோட இது வந்து உடல் நல்லா இல்லை அப்படின்னு எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? நேரில் பார்த்தேன். இப்போ சிறப்பான வந்து நேரில் பார்த்து நானே பார்த்தேன். நல்லா இருக்கு, நடந்து போனார். பிரேமலதா சொல்கிறாங்க, பிரேமலதா என்னைக்கு தான் நல்லது பேசியிருக்கிறாங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு எங்கே கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணிக்கு சார்பாக அவங்க சார்ந்து பேசினாதான் அவங்களுக்கு ஏதாவது ஒதுக்கீடு தருவாங்கன்னு அவங்க பேசுகிறாங்க. 2026 எப்படி தலைவரோட செயல்பாடு இருக்கும்? நல்லா செய்கிறாரு. இதுக்கு மேலே இருக்கிற வாரிசுங்களுக்கும் அவரால் பயன்படுவாங்க. அதனால 2026 நீங்கள் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்றதெல்லாம் நாங்கள் கவலைப்படலை. அதாவது பயப்படுறவங்க தான் சொல்லணும். நாங்கள் வருவோமா வரமாட்டோமான்ற கேள்வி அவங்க தான் வந்து எதிர்ப்பாங்க. நாங்கள் அந்த இது வரைக்கும் யாருமே நாங்கள் அது மாதிரி கேட்கல, வருவோமா இல்லையான்றது. நீங்கள் ஏன் கொஸ்டின் மார்க்காக நினைக்கிறீங்க? வருவோன்றது எங்களோட இதுங்க. கர்நாடக மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தளபதியுடைய ஆட்சியை பார்த்து தான் அங்கேயும் எங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் பஸ் இலவசம், ஸ்கூலில் சாப்பாடு இலவசம், புத்தகம் இலவசம் எல்லாம் தளபதியுடைய ஆட்சியை பார்த்து தான் அங்கேயும் எங்களுக்கெல்லாம் கிடைக்குது. அதுலேயும் நாங்கள் தாய் குழந்தைங்கள்லாம் அங்கே வந்து இலவச பஸ் பாஸில் போகிறதுனால எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. கோட்டையிலே இருக்காரு, மக்களை பார்க்க மாட்டாரு சார். அவங்க அப்போ நியூஸ் பார்க்கல போல சார். அவங்க சார் அவங்க நியூஸ் பார்க்கறது இல்லையா? வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க நியூஸ் பார்த்தானே சார் தெரியும் அவர் எங்கெங்கே போகிறாரு, எங்கெங்கே வராரு, என்னென்ன நலத்திட்டம் கொடுக்குறாரு, எங்கெங்கே என்னென்ன வேலை செய்கிறாருன்றது நியூஸ் பார்க்கறது இல்லையா? ஒரு தலைவராக இருந்து அவங்க நியூஸ் பார்க்காம இருக்கிறாங்களே, எப்படி அது? கோட்டையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் தலைவர் எங்கே இருந்தாலும் மக்களுக்காக பணி செய்கிறது தான் தலைவர். கோட்டையிலே இருந்தாருன்னா கூட இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு எப்படி வருவார், பழைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எப்படி போவார்? எந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்காரு தமிழ்நாட்டை? இன்றைக்கி வேலை வாய்ப்பு, அவர் போட்ட திட்டம் தான் மேம்பாலம், ரோடு. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்கன்னா கலைஞர் கொண்டு வந்தது தான். தலைவர் காட்டிய வழி, பெரியார் காட்டிய வழினால தான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளோ ஒரு உரிமையை கொடுத்து இன்னைக்கு எல்லாருக்குமே முதல்ல இப்போ என்னங்க ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்களே, எந்த தலைவர் வந்து இது மாதிரி போட்டாங்க? இத்தனை கட்சி, எனக்கும் இவ்வளோ வயசாயிடுச்சு, உங்களுக்கும் இவ்வளோ வயசாயிடுச்சு. நம்ம தலைமுறைகள் எல்லாருமே எப்படி வளர்றோம் அப்படின்றது பின்னோக்கி போய் இத்தனை சிஎம் ஆட்சி பண்ணி என்னென்ன பண்ணாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்க. எங்கள் சிஎம் கொடுத்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும். இந்த திராவிட மாடல் எவ்வளோ எல்லாருக்குமே உதவி செஞ்சுட்டு வருது. சொன்னதையும் செய்து சொல்லாததையும் செய்து. தலைவர் அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ இன்னைக்கு எங்கள் தலைவர் அதை ஒன்னொடுத்தையும் மாறாமல் செஞ்சுட்டு வர்றாரு. அவ்வளவுடைய சாதனையை சொல்வதில் அது இந்த தொலைக்காட்சியில் ஒரு 2 நொடியில் சொல்லி முடித்து விட முடியாது. அவ்வளவு சாதனை பண்ணியிருக்காருன்றால் தமிழனுக்காக, தமிழ்நாட்டுக்காக. இந்த இடத்துக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்களுடைய டீம் பேர் வந்து சாமி விவேகானந்தா மாற்றுத்திறனாளி சங்கம். நான் ராயபுரத்துலேருந்து வரோம். இந்த நாள் 6ஆம் ஆண்டு வந்து அவருக்கு நன்றி செலுத்தல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம்.